இந்த சிலுவை பாதை நம் குழந்தைகளுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். மத்தேயு 19:14. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், அவர் நமக்காக நொறுங்குண்டார், அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பாரமான சிலுவையை சுமந்தார், கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டு சாட்டை அடிகளினாலும் காரி உமிழ்ந்த எச்சிலினாலும் அவமானப்படுத்தப்பட்டார். சிலுவையில் அறையுண்டு இரத்தம் சிந்தி நமக்காக மீட்பை பெற்று தந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய வெற்றியிலும் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்ற இவ்வேளையில், என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமது துன்பங்களை, நமது வேதனைகளை, நமது வலிகளை, நமது மனபாரங்களை, சுமைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போம். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை சுமப்பதற்கும் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். அதன் வழியாய் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி பெறுகிறது, நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கிறது, நாம் ஆனந்தம் கொள்ளுகிறோம், அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவன் தருகிற மீட்பில் பங்கேற்க அவருடைய பாத சுவடுகளில் நாமும் நடப்போம். இந்த திருச்சிலுவை பாதை நம்முடைய வாழ்வின் மீட்பு பாதையாய் மாறுவதாக. ஆமீன். பலியாக பலியாக செம்மறியே நீ பலியாக 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 செம்மறியே நீ பலியாக. முதல் நிலை, தீர்ப்பிடாதீர்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, எங்கள் குழந்தைகளை சிறு வயதிலேயே மட்டம் தட்டுகிற மனப்பான்மையையும் ஒப்பிட்டு பார்த்து தீர்ப்பிடுகின்ற எண்ணத்தையும் எதிர்மறையான சிந்தனைகளை விதைக்கின்ற மனநிலையையும் மாற்றி குழந்தைகளின் சுதந்திரத்தை போற்றும் சிறந்த பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, வழிகாட்டிகளாக இருக்கச் செய்தருளும். இரண்டாம் நிலை, திணிக்காதீர்கள். சிலுவை சுமந்த இயேசுவே, எங்களுடைய குழந்தைகளை அவர்களின் விருப்பப்படி வளர்க்காமல் எங்களுடைய ஆசாபாசங்களை, விருப்பு வெறுப்புகளை திணித்து சிலுவைகளை சுமத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மூன்றாம் நிலை, நம்பிக்கை. விழுந்து எழுந்த இயேசுவே, எம் குழந்தைகள் வாழ்வில் படிக்கும் இடங்களிலோ, விளையாட்டுத் துறையிலோ, கொண்ட லட்சியத்திலோ விழுந்து விடும்போது அவர்களை கடிந்து கொள்ளாமல், மனதை புண்படுத்தாமல், குறை சொல்லாமல் தூக்கி எழுப்பி நம்பிக்கையூட்டும் வரத்தை தாரும். நான்காம் நிலை, தாய்மை. தாய் தந்தையை மதித்து நட என்று சொன்னவரே, குழந்தைகளாகிய நாங்களும் எங்கள் தாய் தந்தையை மதித்து நடக்கவும் அவர்களின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யவும் வரம் தாரும். ஐந்தாம் நிலை, உதவும் கரம். சீமோனின் உதவியை ஏற்ற இயேசுவே, சிறுவயது முதலே எங்கள் குழந்தைகளுக்கு பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனநிலையோடு வளர்க்கவும், குழந்தைகளிடையே பாகுபாடுகளின்றி வளர்க்கவும்
உம் அருள் தாரும். ஆறாம் நிலை, துணிவு கொடுப்போம். வெரோனிக்காவின் துணிவை பாராட்டிய இயேசுவே, எங்கள் குழந்தைகளை கோழைகளாக வளர்க்காமல் துணிவோடு வளர்க்கவும், நீதி, உண்மை, நேர்மைக்கு குரல் கொடுக்கும் சக்திகளாக அவர்களை தூண்டி எழுப்பவும் வரமருளும். ஏழாம் நிலை, திடம் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு எழுந்த இயேசுவே, இன்று எங்கள் குழந்தைகள் நலிந்து போய் ஊட்டச்சத்து குறைவாக பலவீனமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். இப்படி சோர்ந்து போகும், தளர்ந்து போகும் குழந்தைகளை திடமான குழந்தைகளாக அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டு வளர்க்கும் நல்வரனை தாரும். எட்டாம் நிலை, உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்ன இயேசுவே, எங்கள் பிள்ளைகளை குடிகாரர்களாக, ஊதாரிகளாக, சுயநலவாதிகளாக, போதை பழக்கத்திற்கு அடிமைகளாக, தகாத உறவு கொள்ளும் பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறோம் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்காக அழுகின்றோம். அவர்களுக்கு மனமாற்றத்தை தாரும். ஒன்பதாம் நிலை, லட்சியத்தில் உறுதி. கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்த இயேசுவே, எங்கள் குழந்தைகளையும் ஆசிர்வதியும். எத்தனையோ முறை தோல்விகள் சந்தித்தாலும், வாழ்வில் விழுந்து விட்டாலும், விடாமுயற்சியோடு கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்து அதை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருளும். பத்தாம் நிலை, ஆடைகள். நிந்தை, அவமானங்களை சந்தித்த இயேசுவே, மாறிவரும் இந்த கவர்ச்சியான உலகில் எங்கள் குழந்தைகள் சிக்கிக் கொள்ளாமல் ஆடையின் நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்து மானத்தோடும் அவர்களை மரியாதையோடும் வளர்க்க வரம் தாரும். 11ஆம் நிலை, காயங்கள். காயங்களை ஏற்ற இயேசுவே, எங்கள் குழந்தைகளுக்கு ஒருபோதும் எங்கள் வார்த்தைகளால், செயல்களால், கவனக்குறைவால், அக்கறையின்மையால் மனக்காயங்களை ஏற்படுத்தி விடாமல் எங்களை பாதுகாத்தருளும். 12ஆம் நிலை, கருவில் அழிந்த குழந்தைகள். துடிதுடித்து மரித்த இயேசுவே, குழந்தைகள் சில நேரங்களில் எங்கள் அசட்டுத்தனத்தினால் கருவிலேயே கலைந்து அழிந்து போயிருக்கிறது. சில குழந்தைகளை வலுக்கட்டாயமாக நாங்களே சென்று கருவிலேயே சிதைத்திருக்கிறோம், கலைத்து அழித்திருக்கிறோம். மனம் வருந்தி அழுகின்றோம். மன்னித்தருளும் இயேசுவே. 13ஆம் நிலை, தாய்மடி தாலாட்டு. தாய்மடியில் சாய்ந்த இயேசுவே, தாய் தந்தை பாசத்தோடு குழந்தைகளை வளர்க்க வரம் தாரும். தாயாக இருந்து குழந்தையை அக்கறையோடு தாலாட்டி சீராட்டி, நல் தந்தையாயிருந்து தோளில் சுமந்து காப்பாற்ற பொறுப்புணர்வை தாரும் இயேசுவே. 14ஆம் நிலை, உயிர்ப்பின் விதைகள். மரித்து உயிர்த்த இயேசுவே, கோதுமை மணிகளாய் மண்ணில் விழுந்திருக்கும் எங்கள் குழந்தைகள் வளர்ந்து 30, 60, 100 மடங்கு பலன் தர அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய திருப்பாடுகளில் பங்கேற்றிருக்கிற எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தீரே. நீர் எமக்காக பாடுகளை பற்றி பாரமான சிலுவையை சுமந்தீர் என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்தீரே. உமது இரத்தத்தினால், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், தூய்மை அடைகிறோம் என்கிற மகத்துவமான பெரும் உண்மையை உணர்த்தி சொன்னீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மீட்பின் நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும்
பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் உமது மீட்பின் பிள்ளைகளாய் மாற, நற்செய்தியாய் மாற வரம் தர வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பலி